அனைவருக்கும் வணக்கம். துளசியை பற்றி நாம் இன்று காண்போம். துளசியை வலம் வரும்போது, இனமுறு துளசி தாயே முன்னொரு சகல தீர்த்தம் கணமுறு நடுவே தெய்வம் காலடி வேதம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி நாம் வலம் வர வேண்டும். துளசியின் பெருமைகளை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். துளசி தேவி பெருமாளுக்கு மிகவும் பிரியமானவர். பிருந்தா என்ற பெண்ணாக துளசி தேவி பிறந்தாள். பிருந்தா பெருமாளிடம் மிகுந்த காதலும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தாள். பின்னாளிலே பிருந்தா துளசி செடியாக உருவாகி ஒரு நல்ல பிரபோதின ஏகாதேசி அன்று சாலகிராம வடிவத்தில் பெருமாளை மணந்தாள். கார்த்திகை வளர்பிறை ஏகாதேசி துவாதேசி அன்று துளசி கல்யாணம் நடைபெறுகிறது. இது காந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ள வரலாறு. மற்றொரு வரலாறு, திருவெண்ணகர் உப்பிலியப்பன் கோவிலில் திவ்ய தேசத்தில் பெருமாளுடைய திருவடியை அலங்கரிக்கும் நான் பெருமாள் மேனி முழுவதும் அலங்கரிக்க வேண்டும் என்ற தவம் இருந்தாள். அதனால் அது துளசிவனம் என்று பெயர் பெற்றது. தவம் செய்த துளசிக்கு பெருமாள், நான் இனி எல்லா நேரங்களிலும் உன்னை அணிந்து கொள்வேன் என்று வரம் கொடுத்தார். அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சிறந்த காணிக்கையே துளசிதான். துளசி என்பது வடமொழி சொல். துழாய் என்பதே சிறந்த தமிழ்மொழி சொல். துளசியை பறிக்கும் பொழுது நாம் எவ்வாறு பறிக்க வேண்டும் என்றால், நகம் படாமல் துளாவி பறிக்க வேண்டும் என்று ஆழ்வார்கள் கூறியுள்ளனர். அதனால்தான் அது துழாய் என்று பெயர் பெற்றது. துளசியை தோளினை மேலும் கம்பீரமாக அணிந்திருப்பார். மார்பின் மேலும் லட்சுமி தேவியை சுற்றி அணிந்திருப்பார். சுடர்முடி மேலும் கிரீடத்தை சுற்றி அணிந்திருப்பார். தாளினை மேலும், அதாவது அவருடைய திருவடியிலும் அணிந்திருப்பார். பெருமாள் அவர் மேனி முழுவதும் துளசியை அணிந்திருப்பார் என்று கூறியுள்ளனர். ஆழ்வார்கள் துளசியை போற்றி கொண்டாடி இருக்கிறார்கள். ஆண்டாள் தேவி நாற்றால் துழாய்முடி நாராயணன் என்று பாடியிருக்கிறார். நறுமணத்தை உடைய துளசியை அணிந்திருக்கிற நாராயணன் என்று இதற்கு பொருளாம். பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி செடிகளை வளர்த்து மாலை கட்டி பெருமாளை வணங்கியிருக்கிறார். பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் உதித்தவர்தான் ஆண்டாள். தந்தை பெரியாழ்வார் என்றால் தாய் துளசி தேவி என்று கூறுவார்கள். தொண்டரடி பொடியாழ்வார், அவர் துளவடி தொண்டன் என்று அவரை பெருமையாக கூறியுள்ளார். அதாவது துளசியை சமர்ப்பிக்கும் தொண்டன் என்று இதற்கு பொருளாம். ஆழ்வார்கள் வரிசையிலே ஒரு கூடையில் எப்பொழுதும் துளசி செடியோடு இருக்கும் ஆழ்வார் தொண்டரடி ஆழ்வார். அவரை துளசியை வைத்தே அவரை நாம் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். துளசியை திருத்துழாய் என்று கூற வேண்டும். வெறும் துழாய் என்று கூறக்கூடாது, நாம் திருத்துழாய் என்று கூற வேண்டும். துளசியை பகல் 12 மணிக்கு முன்னரே பறிக்க வேண்டும். நீராடிவிட்டு சுத்தபத்தமாக துளசி மாடம் இல்லாத வேற தொட்டியில் இருந்துதான் நாம் துளசியை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கிழமைகளிலும் திதியான அஷ்டமி, துவாதசி, அமாவாசை, மாதப்பிறப்பு அன்று துளசியை நாம் பறிக்கக்கூடாது. பறிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்துவம் கேசவ பிரியே கேசவார்த்தம் லுணாமித்வாம் வரதா பவ சோபனே. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், துளசி அமிர்த ஜென்மாசி, அமிர்தம் கிடையும் பொழுது வந்தவள் துளசி. சதாத்துவம் கேசவ பிரியே, அவள் கேசவனுக்கு மிகவும் பிரியமானவள். கேசவார்த்தம் லுணாமித்வம், நான் இதை கேசவனுக்காக பறிக்கின்றேன். வராத பவ சோபனே, எனக்கு வரமளித்து உன்னை பறிப்பதற்கு அனுமதி கொடு என்று வேண்டிக் கொண்டு நாம் துளசியை பறிக்க வேண்டும். நாரதர் ஒரு கலகம் செய்ய எண்ணினார். அதற்காக சத்யபாமாவிடம் சென்று, கண்ணனுக்கு இணையாக நீ என்ன கொடுப்பாய் என்று கேட்டார். அதற்கு சத்யபாமா, என்னுடையது எல்லாமே கண்ணனுக்கு தான், என்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் நான் கண்ணனுக்காக கொடுப்பேன் என்று கூறினான். அதே மாதிரி ருக்மணியிடமும் கேட்டாள். ருக்மணியோ ஒரு துளசி இலையை வைத்து, என்னுடைய பெரிய காணிக்கையே
கண்ணனுக்கு துளசி இலைதான் என்று கூறியுள்ளார். அந்த தராசில் பாமாவின் நகை பொருள் எல்லாவற்றையும் வைத்தாலும் நிரம்பவில்லை கண்ணனுக்கு இணையாக. ஆனால் ருக்மணியின் துளசியை வைத்தவுடன் தராசு சமமானது. அதனால் துளசிதான் பெருமாளுக்கு சிறந்த காணிக்கை. துளசி என்ற வார்த்தையை சொன்னாலே பெருமாள் சந்தோஷம் அடைகிறார். துளசி செடியை வலம் வந்தால் 1 கோடி பசு வளர்த்ததற்கு சமமாம். அதனால் அனைவரும் வீட்டில் துளசி வளர்த்து துளசியை போற்றி கொண்டாட வேண்டும். நம் பாவங்களை போக்க துளசியை தினம்தோறும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாராயணா என்ற சொல்லை நாவைத்தா, நடந்து வந்து தரிசிக்க 2 காலைத்தா, உன் சீர்பாதம் தூக்க 2 தோளைத்தா, உன் திருவடியை தரிசிக்க 2 கண்ணைத்தா. அந்த நாராயணனுக்கு பிரியமான துளசியை நாம் தினம்தோறும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நன்றி.